டே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போலையே. சரி, முன்னாடியே நம்ம அரசியோட நெற்றியில் குங்குமம் இருக்க மாதிரி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே அவங்க கழுத்தில் தாலி இருக்க மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அப்டேட் கொடுத்து குழப்பி விட்டுவிட்டாங்க. இருந்தாலும் இங்கே அவங்களுடைய போக்கிலே போவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் வாழை மரம் அதெல்லாம் கட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு கல்யாண செட்டப்புக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸில் நம்மளுடைய சிறுகடி காசியில் செல்வமோட அப்டேட் பார்க்கும்போது இதே மாதிரியே இதே லொக்கேஷன்லேருந்து அப்டேட் கொடுத்துருந்தார். அவர் வேற ஒரு சீரியல் பண்ணுறாருல, நான் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்க ரவி சார் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி எல்லாருமே அன்னையர் தினம் கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தங்கமயில் அவங்க அப்பாவோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. வி லவ் யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணி, அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அந்த செட்டில் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. நம்மளுடைய நிரோஷா மேம் அண்ட் கோமதி அம்மா அவங்களுடைய 2 அப்டேட்டும் பார்க்குறோம். ஸோ இங்கே ரியல் லைஃப்பில் அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லாக அவங்களோட சைட்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட்டு. கண்டிப்பாக பியூட்டிஃபுல் மாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்கணுமே அப்படின்ட்டு ஆசைப்படுற அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மாமியாரும் கூட. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குமார் அந்த தோசைகள் ரிலேட்டடாக ஒரு ரீல்ஸ் பண்ணி நல்லா ஃபன் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் அவங்களோட மேரேஜோட செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்கும், வெங்கட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கல்யாண நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, சிறுகடி காசை செட்லேருந்து அதாவது பாண்டியன் ஸ்டோர் செட்டில் சிறுகடி காசையோட நம்மளுடைய செல்வம் வந்திருந்தப்போ இதே மாதிரியே இந்த பேக்ரவுண்ட்லேயே ஒரு அப்டேட் பார்த்தேன். ஒரு வீடியோ கொடுத்துருந்தாரு. ஆனால் அது 1 மந்த்தே இருக்கும். அப்புறம் நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். இந்த இதே மாதிரியே வீடு பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் இதே மாதிரியே ஒரு நிறைய 5-6 வீடு இருக்க மாட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் ஒரு டர்ன் ரொம்ப குட்டி குட்டியாக டர்ன் இருக்குது. அதில் நிறையா இந்த வீடு இதே மாதிரி இருந்துச்சு. நான் அந்த அவரோட அப்டேட் பார்க்கும்போது சரி, நம்ம எங்கேயோ வேறு சீரியலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம அரசிக்கு கல்யாணம்னு உளறிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரியே செட்டப் தான். ஸோ ஓகேவா, இந்த லொக்கேஷன் எனக்கு எங்கேன்னு தெரியல, பட் நிறைய வீடுகள் இதே மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சதீஷோட வீடும் அந்த லொக்கேஷனில் தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ளோர்லாம் சேமாக இருக்கும். அதே மாதிரியே எதிர்த்தாப்பில் வீடு இவங்க 2 பேர்த்துதும் இது மாதிரி நிறையா வீடுகள் அங்கே இருக்குது. ஸோ சீரியலுக்காகவே விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா. அப்பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. சரி, உங்கள் மைண்ட் வைஸோட இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸோ அரசியோட மேரேஜோட இன்ட்ரெஸ்டிங்கான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இன்னும் நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் சதீஷ் கூட கல்யாணம் அப்படிங்கிற நகர்வுகளில் போயிட்டுருக்கு. இதில் எங்கே குமார் டேர்ன் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி தோசைகளுக்கே நம்ம பையன் பயந்துட்டுருக்காரு. வாழ்க்கையில் தோசையே சாப்பிட மாட்டார் கொஞ்ச நாளைக்கு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.